உளுந்து போண்டா சூப்பு செஞ்சிடலாம். வத்தல், மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி போட்டு கொரகொரன்னு அரைச்ச பிறகு கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டு கொரகொரன்னு அரைச்சிக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம் பருப்பு, வத்தல், கருவேப்பிலை, அரைச்ச உளுதை போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி பழத்தை 3 தக்காளி பழத்தை கட் பண்ணி வதக்கிக்கோங்க. கல் உப்பு போட்டு வதக்கி மூடி வச்சுக்கோங்க. இப்போ 2 மணி நேரம் ஊறின உளுந்தம் பருப்பை தண்ணி விடாமல் முதல்ல அரைச்ச மிளகு லேசாக தண்ணி விட்டு இஞ்சி விட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ தக்காளி பழம் வந்துட்டு 2 கப்பு சுடு தண்ணி வேக வச்ச துவரம் பருப்பு, புளித்தண்ணி விட்டுக்கோங்க. லேசாக கொதி வந்த பிறகு மல்லி இலை நான் வீடியோவாகவும் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ உளுந்த வடைக்கு செஞ்சிடலாம். ஜீரகம், உப்பு, மல்லி இலை போட்டு நல்லா பிசைஞ்ச பிறகு எண்ணெய் ஹீட் ஆகிட்டு ஒவ்வொரு குட்டி குட்டி போண்டாவாக போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ உளுந்து போண்டா ரெடி. ஒரு கிண்ணத்தில் சூப்பை ஊற்றிட்டு போண்டாவை போட்டுக்கோங்க. இப்போ சுவையான உளுந்து போண்டா சூப்பு ரெடி. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.